வணக்கம். சேஞ்ச் த மைண்ட் மேப் வியர்ஸ். இன்றைக்கி நம்ம பாடியில் இருக்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதாவது நம்முடைய ஆள் மனசில் என்ன இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அடி மனதுனாலே சப்கான்ஷியஸ் மைண்டு. சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம விஷுவல் டைரெக்டாக பார்க்க முடியாது, பட் ஆனால் அதை உணர முடியும். அதுக்கு சில அறிகுறிகள் தெரியும், பழக்க வழக்கங்களை வெளிப்படுத்தும். இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். தானாலே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, தன்னாலே ஒரு எண்ணம் தோணும். நீங்கள் எதை கவனிக்காமல் இருந்தாலும் இது நம்மளால் முடியாது, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னா இது ஏற்கனவே உங்கள் மனசில் நெகட்டிவான ஒரு கான்ஃபிடென்ட் இது ஆகிருக்கு. அதனால் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா, சிலரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பயம் வரும், வெறுப்பு வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு நிம்மதி கிடைக்கலாம். இதுவும் பழைய அனுபவத்தை வெளியில் கொண்டு வருது. கனவு அடிக்கடி வரும். சம்டைம்ஸ் கனவு அடிக்கடி வரும். அதில் ஒரே ஆள் வரும், ஒரே சம்பவம் வரும், ஒரே இடம் வரும். ஏன்னா இது அடி மனசில் தீராமல் அது இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, யாராவது திட்டினாங்க, ரொம்ப எமர்ஜென்சியாக ஏதாவது வந்துச்சுன்னா உடனே கோபம் வந்துடும், பயம் வரும், அமைதியாக போயிடும். இதுவும் பழையவருடைய ரிஃப்ளெக்ஷன் தான். ஆள் மனசில் என்ன இருக்குங்கிறத வச்சு தான் இதுவும் வெளியில் வருது. சில நேரம் ஆட்டோமேட்டிக்காக பழக்கங்கள் இதாகும், நினைக்காமலே தானாகவே அந்த செயல் நமக்கு வரும். யாரை கோபிச்சோமோ அவங்கள பார்த்தாலே நமக்கு மௌனம் வந்துடும். சிரமம் வந்தாலே ஓடிடும், பிரச்சனை வந்தால் ஓடிடும். இதெல்லாம் ஆட்டோ மோடில் கிடக்கிற ஒரு நெகட்டிவான இது. பாடி லாங்குவேஜ் சில நேரம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் சொல்லாத உண்மையை உங்கள் பாடி சொல்லும். ஒருத்தர் பக்கத்தில் இருந்தாலே உங்கள் உடலில் ஒரு சின்ன பயம் இருக்கும், நம்பிக்கையின்மை இருக்கும், முகம் சுருங்கலாம், விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். சில நேரம் கண் தொடர்பை தவிப்போம். இதெல்லாம் ஒரு நெகட்டிவான ஒரு இது. இன்னொன்று, ஆள் மனசில் என்ன இருக்கோ அது நம்ம முகத்தில் எப்படியும் ரிஃப்ளெக்ட் ஆகிரும். அதனால் இந்த ஆள் மனசில் எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஆள் மனசில் நமக்கு இருக்கும். அது இருக்கிறத வெளிப்படுத்துகிற இந்த முறைகளை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படையாக தெரியும் போது நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத புரிஞ்சிக்கலாம், அறிஞ்சிக்கலாம். வேணும்னா நோட் பண்ணி வச்சுட்டு அதை மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, கெட்டதை மறக்கிறதுக்கு வழி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.